கடவுளுடைய அழைப்பு அது ஒரு வாழ்வு, அது ஒரு கொடை. எசையா இறைவாக்கினர் அழைக்கப்படுவதையும், 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் தன்னை கடவுள் அழைத்ததை பற்றியும், நற்செய்தி வாசகத்திலே புனித பேதுருவும் மற்ற முதல் சீடர்களையும் அழைத்ததை பற்றியும் இன்றைய வாசகங்கள் வாசிக்கப்பட்டன. கடவுளால் ஒரு சிறப்பு பணிக்கு அழைக்கப்படுகிற பொழுது எசையா இறைவாக்கினர், புனித பேதுரு, புனித பவுல் இவர்கள் தங்களுடைய வலுவின்மையை, பாவ நிலையை உணர்கிறார்கள். அதையும் தாண்டி கடவுளுடைய அருள் மூலம் அவர்கள் ஒப்பற்ற கடவுள் பணியாளர்களாக மாறுகிறார்கள். இதை உணர்ந்து கொள்வதற்கு தான் கடவுள் அருள் வேண்டும், தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் துணையும் வேண்டும். நாம் எல்லாம் புனிதத்தை நோக்கி அந்த புனிதத்தை அடைவதற்கு முயன்று கொண்டிருக்கிறோம். அதே நிலையிலே நம்முடைய பாவ இயல்புகள், தவறுகளோடும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த போராட்டத்தையும் தாண்டி கடவுள் பணியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிற பொழுது, கடவுளுடைய அழைப்பை உணர்கிற பொழுது, அங்கே புனிதம் தெளிவாகும், நம் கொடையாகும். பிறகு நம்முடைய அழைத்தலும் உணர்ந்து கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டு பிறரை நோக்கியும் பிறருக்காகவும் வாழ ஆரம்பித்து விடுவோம். கடவுளை ஆராதிப்போம், வணங்குவோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். திரு அருட்சாதன அருள் மூலம் நம்மையே வலுப்படுத்தி கொண்டு கடவுளுக்காகவும் பிறருக்காகவும் வாழ்வோம். எசையா இறைவாக்கினர் எப்படி வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். புனித பவுல் தன்னுடைய திருமுகங்களிலே, ஒரு காலத்திலே நான் பாவியாக இருந்தேன், திருச்சபையை துன்புறுத்தினேன், ஆனால் அவருடைய வாழ்வின் மூலம் அவருடைய வலுவின்மையில் கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டது என்கிறார். புனித பேதுருவை பற்றி நமக்கு நன்கு தெரியும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிகுந்த மீன்பாட்டை கண்டவுடன் முதலிலே, ஆண்டவரே நான் பாவி என்பதை உணர்கிறார். அதையும் தாண்டி இயேசு சொல்கிறார், நான் உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேன். இயேசுவோடு பயணித்த அந்த நாளிலும் அவர் பல நேரங்களிலே தன்னுடைய நிலையை உணர்ந்திருக்கிறார். கடவுளுடைய அருளோடு இயேசுவையும் உணர்ந்திருக்கிறார். அவரை மறுதலித்த போது கூட மீண்டும் எழுந்து வந்து, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று தெளிவுபடுத்துகிறார். இதுதான் ஒவ்வொரு சீடர்களுடைய பயணம். குருக்கள், துறவிகள் மட்டுமல்ல, பொதுநிலையினராகிய மக்களும் தங்களுடைய வலுவின்மையை தாண்டி கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்த வாழ வேண்டும். முயற்சிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.